எஸ்இஓ எஸ்இஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் அப்படின்னா கூகுள், பிங் இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டை சர்ச் பண்ண யூஸ் பண்றது தான் சர்ச் இன்ஜின்ஸ். இதுல மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ல நம்மளோட வெப்சைட்டை எப்படி ரேங்க் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த எஸ்இஓல 3 எஸ்இஓ இருக்குது. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு நியூ சிட்டிக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ஷவர்மா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. உங்களுக்கு அதுல எது பெஸ்ட் ஷவர்மா கடைன்னு தெரியாது. ஸோ நீங்க கூகுள்ல பெஸ்ட் ஷவர்மா ஷாப் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணும்போது அதுல டாப் ரிசல்ட்ஸ் வரும். இதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. பெஸ்ட் ஷவர்மா அப்படிங்கிறது தான் கீவேர்ட்ஸ். இது டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் கீவேர்ட்ஸ் வச்சு ரேங்க் பண்றதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓனா நீங்க லோக்கல்ல உள்ள பீப்புள்ஸ்ட பெஸ்ட் ஷவர்மா ஷாப் எது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெஃபர் பண்ற மாதிரி வேற ஒரு வெப்சைட் ஆர் பிளாக்ஸ் வழியாப்புல உங்களோட வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்ஸ் ஆர் அவுட் லிங்க்ஸ் பண்ணி அது வழியாப்புல உங்களுக்கு விசிட்டர்ஸ் ரீச் கொண்டு வரதுதான் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. டெக்னிக்கல் எஸ்இஓ. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல ப்ராப்பரான ஆம்பியன்ஸ் இல்லாம, வெயிட்டர் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாம, அங்க உள்ள டேப் எல்லாம் உடஞ்சிருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம போக மாட்டோம். ஸோ அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஃபாஸ்டா லோட் ஆகல, அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல, பேஜஸ் எல்லாம் புரோக்கன் ஆகிக்குதுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பேஜை விசிட் பண்ண மாட்டோம். இந்த 3ஐயும் ப்ராப்பரா பண்ணி எங்களோட கிளைண்டோட வெப்சைட்டை நாங்கள் டாப் ரேங்கிங் கொண்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா ஐக்கியோ டெக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.